ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்டே, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் மட்டும் இருக்க மாட்டேன்னு சொல்லாதம்மா. என்னோட பையன் வந்து சொன்னால் எல்லா விஷயத்தையும் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா. நாங்கள் தெரியாமல் உன் மேலே ஒரு பழியை போட்டு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். ஏதோ நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டே நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுங்களே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. காலப்போக்கில் நீ எல்லா காயத்துக்கும் மருந்து போட்டு எங்கள் மனசை எல்லாத்தையும் மாற்றிட்டேன். அதே மாதிரி என்னோட பையன் உன்னோட மனசை மாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் நீ இந்த வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுமாமா. இப்போதைக்கு என்னால் எந்த பதிலும் உங்களுக்கு சொல்ல முடியாது மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ் இருந்துட்டு, அதாவது செங்கல் சொல்லியில் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பாருல்ல, மயிலுன்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இப்போ தான் தேட்டருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போஸையும் அந்த பொண்ணையும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு நம்ம தமிழ்ச்செல்விக்கு. என்ன இவன் யாரோ ஒரு பொண்ணு கூட போகிறானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு, எங்க கொஞ்சம் நிறுத்துங்க சின்னையா அப்படின்னு சொல்லவும், என்ன மயில் என்ன ஒரே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சின்னையா அப்படின்னு சொல்லி நிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு அங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இவனை மாட்ட வச்சு ஆகணும், கண்டிப்பா இந்த விஷயம் காவியக்கு தெரிஞ்சாகணும், தெரிஞ்சாதான் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தண்டனையை கொடுப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கருப்பண்ணனுக்கு கால் பண்ணி, அண்ணா உடனே நீங்க காரை எடுத்துட்டு வாங்கண்ணே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, கருப்பு இருந்துட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம, சரி தமிழ் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போகவும், தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கார்ல ஏறிக்கிட்டு, தமிழ் என்னாச்சு தமிழ், உடனடியாக காரை எடுத்துகிட்டு வர சொன்னேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அங்கே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம கருப்பு இருந்துட்டு நம்ம போஸையும் அந்த பொண்ணையும் கூட வச்சு பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்னம்மா இவ்வளோ பெரிய தண்டனை அந்த காவிய புள்ள கொடுத்தோம், இவன் திருந்தாமல் இப்படி பொட்ட பிள்ளைங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, இந்த விஷயம் மட்டும் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் தெரிய வச்சு ஆகணும். இல்லைனா இவன் திமிரு எடுத்து ஆடிக்கிட்டே தான் இருப்பான், மற்றவங்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டு தான் இருப்பான். இவனை இப்படியே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போங்க. இன்னைக்கு காலேஜுக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, என்ன காவிய அக்காவோட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும். பாவம் அக்கா, இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை திருத்தணும்னு அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்படியெல்லாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுமா அவங்க? இதெல்லாம் நடக்கவே கூடாது. முதல்ல நீங்கள் அவன் எங்கே போகிறானோ அங்கே போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, ஏன் சின்னையா நீங்கள் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மயில், என் கூட வரமாட்டியா, என்னை நம்பி நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சின்னையா, ஊரில் யாராச்சும் பார்த்தாங்கன்னா தப்பாக நினைப்பாங்க சின்னையா அப்படின்னு சொல்லவும், என்ன மயில், இந்த சின்னையாவை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நல்லா சொன்னேன், ஆனால் என் கூட கூப்பிட்டா வரமாட்டேங்கிற, ஏன் என்னை பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் சின்னையா, நீங்கள் என் கூட நல்லா பேசுனீங்க, நானும் உங்ககிட்ட நல்லா பேசினேன், அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் உங்களுக்கு கொடுத்தேன், அதோடு போதும் சின்னையா, இதுக்கு மேலே நம்ம கொண்டு போனால் அது பெரிய தப்பாயிடும் சின்னையா, நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மயில், என் கூட வருவியா மாட்டியா? அப்புறம் நீ என் கூட வரலன்னா நாளையிலேருந்து நான் உன் கூட பேசவே மாட்டேன், உன் பேச்சு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சின்ன பொருள்தனமானவன் போஸ் இருந்துட்டு ரொம்பவே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி இருக்காங்க. இங்கே பாருங்கள் சின்னையா, இங்கே பாருங்கள், யாராச்சும் பார்த்தாங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கல் சோலையோட ஓனரோட பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களையும் என்னையும் சும்மாவே விடாது சின்னையா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம் சின்னையா, இதெல்லாம் ரொம்ப தப்பு சின்னையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமையில் எந்த பிரச்சனையும் வராது, நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து நானே விட்டுடுறேன், நீ கவலைப்படாத, யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம மயிலை சமாதானப்படுத்தி வண்டியில ஏறி கூட்டிட்டு போறாங்க. நம்ம தமிழும் கருப்பும் போஸுக்கு பின்னாடியே எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. சின்னையா இப்பயாவது சொல்லுங்கள் சின்னையா, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரவும், நம்ம போஸ் இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நான் சொல்ல போகிற விஷயத்த நீ கேட்டால் நீ மேலே கோவப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி பேசுவோம். என்ன சின்னையா, இது வரைக்கும் என்கிட்ட பேசாத மாதிரி இப்போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க, என்ன எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க நீங்கள்? இல்லை மயில், உன்னை நான் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஹோட்டலுக்கா
சாப்பிட்றதுக்கா சின்னையா? இப்போ தானே சாப்பிட்டு வந்தோம், இதுக்கப்புறமும் எதுக்கு சாப்பாடு? இல்லை சின்னையா, எனக்கு பசியெல்லாம் இல்லை சின்னையா, அந்த ஹோட்டல் இல்லை, இப்போது வெளியூர்லேருந்து வந்து தங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும், என்ன சின்னையாவுக்கு சொல்கிறீங்க? அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்க சின்னையா, இதெல்லாம் ரொம்ப தப்பாக போகுது, இது வேண்டவே வேண்டாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இங்கே பாருமையில் ஏன் என்னை உனக்கு பிடிக்கலையா? நான் திரும்ப திரும்ப இந்த கொஷினை கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னை பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்கிறேன், ஆனால் என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறியே, எனக்கு 2 நாளாக உன்னோட ஞாபகமாகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் சாப்பிட்ற போது, தூங்குற போது, உக்கார்ற போது, குளிக்கிற போது, மற்றவங்க கிட்ட பேசுகிற போது நீ தான் கண்ணு முன்னாடி நிற்கிற, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? இங்கே பாரு, நான் இப்படி உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நீ இப்படி ஏங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம போஸ் இருந்துட்டு மனசை கலைக்கிற மாதிரி பேசவும், என்ன சின்னையா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசினா எந்த பொண்ணாக இருந்தாலும் மயங்கிடும் சின்னையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மயில இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னையா, எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல, இது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய அசிங்கம், இதெல்லாம் வேண்டாம் சின்னையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மயில், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எந்த கவலையும் படாமல் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹோட்டலுக்கு முன்னாடியே நிறுத்திட்டு உடனே அக்கம் பக்கம் யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு வண்டி விட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே, சின்னையா எனக்கு பயமாக இருக்குது சின்னையா, இந்த பார்மையில் நீ பயப்படாத, இது நம்ம ஹோட்டல் தான், நீ கவலைப்படாமல் வா, யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அண்ணா என்னென்ன இது, ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறான் இவன், எனக்கு ஒன்றும் புரியலண்ணா, இப்படி ஒரு கேடு கட்டவனை தான் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படியும் மலர் அக்கா வாழ்க்கை தப்பிச்சது இவங்கிட்ட இருந்து, இப்போ இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக ஆக்கலான்னு பார்க்குறான், இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனை நம்ம கையும் காலமாக பிடிக்கணும், வாங்கண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பை இருந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு நம்ம போஸ் எங்கே போகிறானோ அங்கெல்லாம் அதாவது உள்ளே போகிறாங்க. போஸ் இருந்துட்டு ரூமை புக் பண்ணிவிட்டு அதாவது ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழும் கருப்பும் ரிசப்ஷனுக்கு வந்து, இங்கே பாருங்கள் சார், இப்போது வந்துட்டு போனாங்களே 2 பேர், அவங்க என்ன ரூம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது, எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், அவன் என்னோட தம்பி தான் சார், அவன் என்னோட மாப்பிள்ளை தான் சார், அவன் இன்னொரு பொண்ணாவது கல்யாணம் பண்ணியிருக்கான், இவன் தப்பான ஒரு வழியில் போயிடுவான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவனை கையும் காலமாக பிடிச்சி என்னோட மாமா கிட்ட ஒப்படைச்சாதான் இவனுக்கு புத்தியே வரும், இப்படி ஒரு கேடுகட்டத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானே இவனை எப்படி நான் திருத்துறது சொல்லுங்கள், இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்கவும், அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் மனசு இலகுறாங்க. இங்கே பாருங்கள் சார், இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் ஹோட்டலுக்கு வராங்க, இப்போது இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு ஏதாச்சும் சீல் வச்சுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நீங்கள் யாருக்கும் எதுவும் ஆகாத மாதிரி நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லது, இல்லைனா எனக்கும் சரி இந்த ஹோட்டலுக்கும் சரி பிரச்சனை வரும், நான் இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எனக்கு வேலை போயிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், உங்களுக்காக நான் கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டேன், அவனை கையும் காலமாக பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன், போலீஸ் எதுவுமே நான் கூப்பிட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி வந்துட்டு எதையோ பேசி அவனோட ரூம் நம்பரை அதை கேட்டுட்டு மேலே போகிறாங்க. போன உடனே அதாவது ரூம் நம்பரெல்லாம் கேட்டுட்டு உள்ளே போயிட்டு ரூம் நம்பரை தேடின உடனே ரூமும் வந்துட்ட உடனே நம்ம கருப்பு இருந்துட்டு, தங்கச்சி இங்கே இருக்குது தங்கச்சி, அவனை எப்படி பிடிக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன அண்ணா நீங்கள் கதவை தட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கருப்பு இருந்துட்டு, என்ன தங்கச்சி எப்படி கதவை தட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சரிங்கண்ணே நீங்கள் கதவை தட்டுங்க, என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. தட்டின உடனே நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு, ஐயோ யார் கதவை தட்டுறது, மயில இருந்துட்டு, ஏங்க இங்கே பாருங்க சின்னையா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இதெல்லாம் வேண்டாம் சின்னையான்னு, ஏன் சின்னையா இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்போ பாருங்கள் யாரோ வந்துட்டாங்க, இப்போ நம்மள கையும் காலமாக மாட்டிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ணுறது இப்போ பாருங்கள் சின்னையா, நம்ம எப்படி தப்பிக்கிறது, எப்படியாவது தப்பிச்சிடணும் சின்னையா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மயில, ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க தான் வந்திருப்பாங்க, எதுக்காக இவ்வளோ பயப்படுற, நீ இப்படிலாம் பயப்படக்கூடாது, நான் இருக்கலாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு
தைரியம் கொடுக்கவும் கதவை திறந்தாதான் இருக்கு நம்ம போஸுக்கு என்ன என்ன நடக்குதுன்னு. இப்போ நம்ம மயிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சின்னையா, அப்படி ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது சின்னையா? நான் கண்டிப்பா வெளியே தலை காட்டவே முடியாது. இப்படி ஒரு அசிங்கத்தை என்னோட வாழ்க்கையில நான் எப்பவுமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்த பிறகு என்னை இப்படி ஒரு ஒரு விஷயத்த பண்ண வச்சுட்டீங்களே சின்னையா, இப்போ நான் எப்படி இந்த விஷயத்துல இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்போம். இங்க பாருமையிலே ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டே வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே வெளியே யாருமே இல்லை. யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கவும் நம்ம கருப்பும் தமிழும் நிற்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம போஸுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்புறம் நீ நீ நீங்கள் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தையே வரல. என்னடா என்ன வார்த்தை வரலையா உனக்கு? நீயும் ஒரு பொண்ணும் ஹோட்டலுக்குள்ளே வந்ததை நாங்கள் பார்த்தங்கடா. பார்த்ததுனால தான் நீ எந்த ரூம் எடுத்திருக்கன்னு கீழே கேட்டுட்டு வந்திருக்கோண்டா. இப்படி ஒரு அசிங்கமான வேலையை பண்ணுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையாடா? உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து ஒரு உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்டாட்டிய மனசை எப்படியாவது மாற்றி அவ கூட வாழணும்னு தோணாமல் இப்படி ஒரு கேவலமான கேடு கட்டத்தனமான வேலையை பண்ணியிருக்கே. உனக்கு அசிங்கமா இல்லையாடா? அவமானமா இல்லையா? இப்படி ஒரு பழுப்பு பொழிக்கிறதுக்கு நீ நாண்டுக்கிட்டு சாகலாமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கழுவி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க நம்ம கருப்பு. இதை கேட்டுட்டு நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசலாம், இவங்களை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? எவனாவது ஒருத்தன் கூப்பிட்டானா நீங்கள் பின்னாடியே வந்துடுவீங்களா? அப்படி என்ன நீங்கள் இவன் பின்னாடி வர அளவுக்கு அவன் உங்ககிட்ட என்ன சொன்னான்? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா? இல்லை உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னானா? என்ன சொல்லி உங்களை மைக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, இவர்கிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன் வேண்டாம் வேண்டான்னு. ஆனால் என்னை வலுக்கட்டையம்மா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியலம்மா. இங்கே பாருங்க, நீ இப்படி இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க. இப்படி ஒரு சிலர் பண்ணுறதுனால தானே பொண்ணுங்கன்னு எண்ணத்துக்கே கேவலத்தை தேடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுக்கு கேவலமாக இல்லையா? முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு எவ்வளோ அசிங்கம். சின்ன வயசுலேருந்து உங்களை எப்படியெல்லாம் பொத்தி வளர்த்துருப்பாங்க. அப்படி வளர்த்தவங்களுக்கு நீங்கள் இப்படி தேடித்தர அவமானமோ அசிங்கமோ அவங்களுக்கு தேவையா? நீங்கள் பண்ணுறது கொஞ்சமானா சரியாக இருக்கா? அப்படி இப்படின்னு நம்ம தமிழ் செல்வி அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயம் வெளியே வராமல் நீங்கள் தான்க்கா பார்த்துக்கணும். என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக தூக்கு போட்டுப்பாங்கக்கா. இந்த விஷயத்தை அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. உங்களை காலில் கூட விழுறேங்க்கா. இந்த விஷயத்த வெளியே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் மறைச்சிடுங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கரமாக திட்டிட்டு, இங்கே பாரு இனிமேல் யாராச்சும் இந்த மாதிரி கூப்பிட்டா முதல்ல சண்டை போடுங்க, இல்லைனா பக்கத்தில் யாரைக்கிட்டாச்சு ஹெல்ப் கேளுங்க. எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைக்கு வரணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நம்ம போஸை கருப்பு இழுத்துக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு. இங்கே பாருங்க மாமா, வேண்டாம் மாமா, இது பெரியப்பாக்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதுங்க. அதுவும் இந்த காவியாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என்னை உண்டலன்னு பண்ணிடுவா. இல்லை வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, தமிழ் வேண்டாம், தமிழ் இந்த விஷயத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே வருவோம். வாடா, உனக்கு இன்னைக்கு இருக்குது வாடா, இப்படி ஒரு கேடு கட்ட வேலையை பண்ணியிருக்கல, இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த விஷயத்த, அதாவது நீ ஓகியம் இல்லை, இன்னும் நீ திருந்தலை, இன்னும் கேடு கட்ட வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்க, பொறுக்கித்தனம் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நிரூபிக்க தேவையில்லையா? அதனால் உன்னை கூட்டிகிட்டு போய் தாண்டா ஆகணும். உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடலான்னு போய் பார்க்குறியா? உனக்கு அசிங்கமா இல்லையாடா? அதுவும் வீட்டில் இருக்கிற அத்தை பொண்ணு மேலேயே கையை வச்சவன் நீ எல்லாம் உருப்படுறவனா? கண்டிப்பாக நீ திருந்துற ஆளே கிடையாது. உன்னை தூக்கில் போட்டால் மட்டும்தான் உனக்கு புத்தின்றதே வரும். தூக்கில் போட்டால் கூட நீ ஆவியாக அழிஞ்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணுறதுக்கு இருக்கியோ உனக்கு இருக்கு வாடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, கருப்பு மாமா, இல்லை இனிமேல் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். கடவுள் சத்தியமாக நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இனிமேல் நான் நல்லவனாக திருந்தி வாழ்கிறேன். ஏன்னா மன்னிச்சிருங்க. இனிமேல் நான்
நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். இந்த விஷயத்த மட்டும் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை சும்மாவே விட மாட்டாங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அப்படியே வள்ளி முழுக்க அப்படியே கெஞ்சி கதறிட்டே வராரு நம்ம போஸு. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம போஸை சட்டியை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க. இதை பார்த்த காவியா மாடியில் இருந்துட்டு, என்ன இவனை தரன்னு இழுத்துக்கிட்டு வராங்க, என்ன தப்பு பண்ணான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே நம்ம தமிழ்செல்வி கிட்ட, என்னாச்சு என்னாச்சு தமிழ், என்னாச்சு, எதுக்காக இப்படி இழுத்துட்டு வரீங்க இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்களே, இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்களே அமைச்சுக்கிட்டீங்களே. நீங்கள் அன்னைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருந்தா உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ பாருங்கள், இப்படி ஒரு பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிங்க சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இவனை தூக்கில் போட்டால் மட்டும்தான் எனக்கு ஆத்திரமே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு யார் நம்ம காவியாக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாரு தமிழ், நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்னன்னு தான் தெரியல. இங்கே பாரு தமிழ், என்னவா இருந்தாலும் இப்போவே என்கிட்ட சொல்லிடு, நான் கண்டிப்பாக இவனுக்கு தக்க தண்டனை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாருமா தங்கச்சி, உன்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டானேம்மா இவன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, என்னாச்சு கருப்பு, என்னாச்சு, அது போஸை நீ சட்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடி வந்தியா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாங்க எல்லாருமே வாங்க, எல்லாருமே நிற்க வச்சு இந்த எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு போஸ் இருந்துட்டு, மாமா ப்ளீஸ் மாமா, தமிழ் வேண்டான்னு சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பதான் வராங்க. வந்த உடனே என்னடி மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வரவும், கருப்பு நிற்கிறாரு. டே கருப்பு, என்னடா போஸ் சட்டையை எதுக்காகடா பிடிச்சிக்கிட்டு இருக்க, அங்கே பாருங்க அப்பத்தா, எல்லாம் ஒரு காரணமாக தான், இருங்க நான் சொல்கிறேன், எங்க மாமா எங்க அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் வாடா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தமிழ்ச்செல்வி, சேது, எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கீழே வரவும், போஸ் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கடுப்பாகி, ஏய் என்னோட பிள்ளைய எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் பிள்ளை சட்டையிலேருந்து கையேடுறா கருப்பு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுக்காக இப்படி துள்ளிக்கிட்டு வரீங்க, நீங்கள் அவங்க பையன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியல, அப்படி தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக உன்னோட பையனை நான் சும்மாவே விட மாட்டேன், உன் பையன் இப்படி சீரியல் இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், உன்னோட பையனுக்கு அவ்வளோ செல்லத்தை கொடுத்து கெடுத்து வச்சிருக்க, உன் பையன் எல்லாரும் வாழ்க்கையும் கெடுத்துன்னு தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு காவியாக்கு பயங்கர கோவத்தோடு திட்டிடுறாங்க. இங்க பாரு காவியா, என் பையன் என்ன தப்பு பண்ணான்னு இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க, இங்க பாருங்க, நடு வீட்டில் வச்சு என்னோட பையனை எதுக்காக இவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காவும். ஆனால் கருப்பும் சரி தமிழும் சரி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. நம்ம ராஜாங்கம் வர வரைக்கும் நம்ம சேதுவும் வந்துடுறாரு. சேது வந்த உடனே தமிழ்செல்வி கிட்ட, தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம தமிழ்செல்வி அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் வராரு. வந்த உடனே என்னாச்சு, இங்கே எதுக்காக எல்லாரும் என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரவும், அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு போஸோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. கருப்பு, என்னாச்சு கருப்பு, எதுக்காக அவனோட சட்டையை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா மாமா, தெரிஞ்சால் நீங்கள் தாங்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த புள்ள ரொம்ப பாவம், இவனை எப்படியாவது திருத்தி இவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு இவனை கல்யாணம் பண்ணிச்சு, ஆனால் இவன் திருந்தாத ஒரு ஜென்மன்னு அந்த பிள்ளைக்கு தெரியல, அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருக்காது, பாவம் இந்த பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு கருப்பு, நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு போயிட்டு இருந்திருக்கா, அந்த வழியில் போஸும் ஒரு பொண்ணும் வண்டியில் உக்காந்துக்கிட்டு போகிறத பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே தமிழ்ச்செல்வி எனக்கு உடனே ஃபோன் பண்ணி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. நானும் போயிட்டு தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு இவன் எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு போய் பார்த்தான். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ரூம் எடுத்து அந்த பொண்ணு கூட தனியாக இருந்திருக்கான் மாமா, இதை பார்த்துட்டு தான் அவனை கையும் காலமாக பிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காவியாவுக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க
பாருங்கண்ணே கொஞ்சம் இவனை விடுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்டா பொறுக்கி நாயே, உனக்கு என்னடா இவ்வளோ இவ்வளோ வெறியேறி போய் திரியிற, இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, இப்படி ஒரு புள்ளைய பெற்று வளர்த்துருக்காங்க பார்த்தியா, உங்கள் அம்மாவை சொல்லணும், உங்கள் அம்மாவோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், இங்கே பாருங்க மாமா, நான் இப்படியெல்லாம் பேசுகிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னோட ஆத்திரத்தை எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, இங்கே பாருடா, என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைச்சிட்டேடா. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு, இங்கே பாரு, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நீ தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன், நீ என் கூட சேர்ந்து வாழ்ந்தா பரவாயில்ல, என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறவக்கிட்ட நான் என்ன பண்ண முடியும், நான் வெளியே தேடி தான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்தது. என்னடா சொன்ன, நீ ஒரு நல்ல ஓகியமானவன் தான் இருந்தா உன் கூட சேர்ந்து அவள் வாழ தாண்டா போகிறான், நீ இப்படி ஒரு கேடு கட்டத்தனமாக பண்ணிட்டு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எவடா உன் கூட வாழ்வான், உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்திருக்காது, ஏதோ பெரிய மனசு பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படியெல்லாம் நடந்துப்பியாடா, உன்னை இப்பவே போலீஸில் பிடிச்சி கொடுக்குறனா இல்லையான்னு பாரு, உனக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுக்குறேன்டா நான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க பெரியப்பா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் தூக்கு தண்டனையை அனுபவிச்சுக்கலாம், ஒரேடியாக போய் சேர்ந்துட்டா நிம்மதியாக இருக்கும், இந்த குடும்பத்தில் இருந்து நான் அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காவியா பயங்கர கோவத்தடை, இங்கே பாருடா, நீ கோவமாக பேசினா நீ பண்ணதெல்லாம் நியாயம் ஆயிடுமா, இங்கே பாரு, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறதுக்கு உனக்கு கேவலமால அசிங்கமால அவமானமல்ல, இப்படி எல்லாரும் முன்னாடியும் மூஞ்ச காட்டுறதுக்கு உன்னால் எப்படிடா முடியுது, ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணினா கூட யாரும் முகத்துலையும் என்னால் முழிக்க முடியாதுடா, ஆனால் எல்லா கேடு கடத்தனத்தையும் பண்ணிட்டு எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் மற்றவங்க முன்னாடி மூஞ்ச கொடுத்து பேச முடியுது, எல்லாம் உங்கள் அம்மாவை சொல்லணும், உங்கள் அம்மா தாண்டா எல்லாத்துக்கும் காரணம், உங்கள் அம்மா தானே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, வாயை அடக்கி பேசி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாருங்க கொஞ்சம் வாயை மூடுங்க, நீங்கள் பெரிய மனுஷங்கன்னு உங்களுக்கு கொஞ்ச நாளாக மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அந்த மரியாதையும் உங்களுக்கு கிடையாது, இப்படி ஒரு கேடு கட்டவனை பெற்று வளர்த்துருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை, உங்கள் பையன் தப்பு பண்ணான்னு நீங்கள் தட்டி கேட்டிருக்கணும், அவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணதுனால தானே இப்போ ஒரு பொறுக்கியா திருந்தவே முடியாத ஜென்மமாக வந்து நிற்கிறான், பார்த்தீங்களா உன்னோட பையனோட லட்சணத்தை அப்படின்னு சொல்லவும், என்னோட பையன் என்ன தப்பு பண்ணா, என்னோட பையன் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தனா என்னோட பையன் என்னோட பையன் ஏன் வெளியே போய் தேட போகிறான், நீ பாருங்க மாமா, இப்போ கூட பாருங்க அவங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்படி ஒரு கேடு கட்ட அம்மா இருக்கிறதுனால தானே பல பசங்களோட வாழ்க்கையை நாசமாகுது, இப்போது அம்மா கண்டித்து வளர்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்ல, இவனும் நல்லா திருந்தி நல்லபடியாக வளர்ந்துருப்பான்ல, எல்லாமே இவங்கள சொல்லணும், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்னு பாருங்கள், இன்னும் இவன் எத்தனை பொண்ணு ஏமாத்துறதுக்கு இருக்கானோ, இவன் இனிமேல் உயிரோடே இருக்கக்கூடாது, இவன் சோத்துல தின்றத விஷத்தை கலக்கி இவனை ஒரேடியாக சாவடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரக்கும் வந்து, இங்கே பாருங்க, என் பையன் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான், இவ கூட சேர்ந்து வாழணும், அதாவது இவ கிட்டவே சேர்த்த மாட்டேங்கிறா, அப்போ என்னோட பையன் என்ன பண்ணுவான் பாவம், அதனால தான் வெளியே தேடி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் தன்னோட பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தமிழ்ச்செல்வி வந்துட்டு, இங்கே பாருங்க உங்களை நான் கொஞ்சமாவது உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருந்துச்சு, ஆனால் இப்போ அது கூட இல்லை, இப்படி கேவலமான ஒரு விஷயத்த சொல்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், என்னோட பையன் மேலே இனிமேல் யாராச்சும் என் பையன்கிட்ட ஏதாச்சும் கேட்டீங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இவனுக்கு தக்க தண்டனையை கொடுக்கணும், இவனை போலீஸில் பிடிச்சி கொடுப்பீங்களோ இல்லை தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களோ, அவனுக்கு தக்க தண்டனையை நீங்கள் தான் மாமா வாங்கி கொடுக்கணும், என்னோட அக்காவோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. ஐயோ ஈஸ்வரி, அதாவது அந்த எம்எல்ஏ மட்டும் வந்தானா என்னோட பையனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானே, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருமா மருமகளே, ஏம்மா எதுக்காகம்மா உங்கள் அப்பா என்னோட பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், எதுக்காக உங்கள் அப்பாவெல்லாம் கூட்டிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு இனிமேல் அவன் எந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டான், நான் அவன்கிட்ட சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச
நேரம் நிறுத்துறீங்களா? நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி பேசினீங்க, இப்போ எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் என் கூட பேசவே பேசாதீங்க. உங்களெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி ஆளுங்களை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்படி ஒரு கேவலமான கேடு கட்டத்தமான எண்ணம் இருக்கிறவங்கள நான் எங்கேயுமே பார்க்கல. எல்லா எல்லா புத்தியும் இருக்கிறவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க. நல்லவங்களையும் பார்க்கலாம், கெட்டவங்களையும் பார்க்கலாம், அடிமட்டத்தில் போகிறவங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்து சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்கிறீங்களா, இல்லை நான் வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் ராஜா அங்கே இருந்துட்டு, இங்கே பாருமா காவியா, நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு எம்எல்ஏக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே எம்எல்ஏ இருந்துட்டு, ஐயா சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் எம்எல்ஏ, நீ வீட்டு வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னையா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ வீட்டுக்கு வாயா பேசிக்கலாம் அப்படின்னு எம்எல்ஏ கிட்ட சொல்லவும், சரிங்க ஐயா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எம்எல்ஏ இருந்துட்டு என்ன விஷயமா இருக்கும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு, அம்மாடி காவியா எங்கம்மா இருக்கேன், அம்மாடி காவியா அப்படின்னு சொல்லிட்டு கோவிக்கிட்டே வரவும், அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஹாலில் நின்று ரொம்பவே கோவமாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, ஐயா என்னங்க ஐயா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு எம்எல்ஏ கிட்ட சொல்லவும், எம்எல்ஏக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு யாரோ போஸை என்ன பண்ண காத்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.